அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் என் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் நிறைந்த அந்த பயங்கரமான அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? மகளே, பயப்படாதே, உன்னுடைய வழக்கையெல்லாம் நான் எடுத்து உன்னை நான் உயிர்ப்பிக்கிறேன், உன்னை நான் மீட்டுக் கொள்கிறேன். அதை எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, அந்த வழக்கிலிருந்து உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வழக்கு என்றால் நீங்கள் எதையோ நினைக்க வேண்டாம். வியாதி என்பது ஒரு வகையான வழக்கு, சஞ்சலம் என்பது ஒரு வகையான வழக்கு, நிந்தை என்பது ஒரு வகையான வழக்கு, வறுமை என்பது ஒரு வகையான வழக்கு, வெறுமை என்பது ஒரு வகையான வழக்கு, சரீரமெல்லாம் பலவீனப்பட்டு கிடக்கிறது ஒரு வகையான வழக்கு. இதை யாரிடத்தில் போய் சொன்னா எனக்கு இதில் எல்லாம் மாற்றம் கிடைக்கும் என்று ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு இடம் இருக்குது, அதுதான் என் தேவனுடைய பரலோகம். சிங்காசனத்தின் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிற ஜெயபலமானவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வழக்கிலே என்னை மீட்டுக் கொள்ளும் என்று கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வியாதியில் என்னை மீட்டுக் கொள்ளும் என்று கேளுங்கள், என்னுடைய சஞ்சலத்தில் என்னை மீட்டுக் கொள்ளும் என்று கேளுங்கள், என்னுடைய பாடுகளில் என்னை மீட்டுக் கொள்ளும் என்று கேளுங்கள், என்னுடைய கண்ணீரில் என்னை மீட்டுக் கொள்ளும் என்று கேளுங்கள், என்னுடைய வெறுமையில் என்னை மீட்டுக் கொள்ளுங்கன்னு கேளுங்க, என்னுடைய சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளுங்கன்னு கேளுங்க, என்னுடைய ஆறுதல் இல்லாத சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று கேளுங்க. இந்த வழக்கை எல்லாம் அவரிடத்தில் கொண்டு போகும் பொழுது நிச்சயமாய் அந்த வழக்கை உங்களுக்கு என்று ஜெயித்து உங்களை உயிர்ப்பிப்பார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது அழகாய் ஒரு வேத வசனத்தில் சொன்னார். என்ன சொன்னார்? வாசித்து பார்ப்போமா? தெளிவாய் கவனியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 154வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. உங்களுடைய வழக்கை எடுத்துக்கொண்டு என் தேவனிடத்தில் ஓடுங்கள். உங்களுடைய வழக்கை அவர் விசாரிப்பார். அவர் விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. உங்களிடத்தில் எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, உங்க வழக்குகளை அவர் ஜெயிப்பார். உங்களுடைய வழக்கிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வார், உங்களை விசாரிப்பார், உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் பார்ப்பார். நீங்கள் கேட்கலாம், எப்படி நான் என்னுடைய வழக்கை எடுத்துக்கொண்டு தேவனிடத்தில் ஓடுவது என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்றே ஒன்றுதான் வேதம் சொல்லி இருக்கிறது, ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னார். உன் வழக்கை எனக்கு தெரியப்படுத்து, உன் வியாதி எனக்கு தெரியப்படுத்து, உன் சஞ்சலத்தை எனக்கு தெரியப்படுத்து, உன்னுடைய வறுமை குறித்து எனக்கு தெரியப்படுத்து, என்னென்ன காரியத்தில் அகப்பட்டிருக்கிற தெரியப்படுத்து, மரண கண்ணில படுத்திருக்கிறியா தெரியப்படுத்து, வியாதியில படுத்திருக்கிறியா தெரியப்படுத்து. நீ தெரியப்படுத்தும் பொழுது உன்னை கர்த்தர் மீட்டுக் கொண்டு அவர் உன்னை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா! எவ்வளவு அழகா இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வம், அவருடைய வசனத்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிற தெய்வம், அவருடைய தேவ தூதரை அனுப்பி உங்களை மீட்டுக் கொள்கிற தெய்வம். அவர் நிச்சயமா உங்களை கைவிட மாட்டார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் சொல்லுகிறார் பாருங்க, உன் வழக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வந்து நீ உன்னுடைய வழக்கையெல்லாம் கொடுத்து விடு, உனக்காக நான் அந்த வழக்கையில உன்னை மீட்டுக் கொள்கிறேன். இந்த பூமியில் எத்தனையோ இடத்துல எத்தனையோ வகையான வழக்குகளை எடுத்துக்கொண்டு அநேக இடத்தில் பிள்ளைகள் சஞ்சலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் வழக்கு ஜெயித்தது. மகளே, உன் வழக்குல உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னுடைய வழக்குல நான் உயிர்ப்பித்திருக்கிறேன், நீ பயப்படாத. அவர் அனுப்புறாராம், வசனத்தை அனுப்புறாராம், தேவ தூதர் அனுப்புறாராம், வல்லமை அனுப்புறாராம். அல்லேலூயா! அந்த நல்லவர் உங்களுக்காக யுத்த களத்தில் நிற்கிறார். அவர் உங்களை விசாரித்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் அறிந்து வைத்திருக்கிறபடியினால் உங்க வழக்குகளை அவரிடத்தில் கொண்டு போங்கள். உங்க வழக்கை நிச்சயமாய் அவர் விசாரிப்பார். அந்த வழக்கை விசாரித்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை என் பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் உங்களிடத்தில் அனுப்புவது அதிக நிச்சயம். பயப்படாதீர்கள். என் வழக்கை யார் ஆண்டவரை ஜெயித்து கொடுப்பாங்க? நீங்க யோசிக்கலாம். என்னுடைய வழக்கு ரொம்ப பயங்கரமான பெரிய வழக்கா இருக்கிறது, என் சரீரத்தில் இருக்கிற அவயமெல்லாம் கெட்டு போயிருச்சு, இந்த வழக்கை நான் யாரிடத்தில் கொண்டு போவேன்? ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். அவர் சொல்றார், எப்படியாப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, அந்த வழக்கு உங்களுக்காக ஜெயிக்கப்படும். மரணம் என்கின்ற வழக்கை நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பீர்களானால்,
அந்த வழக்கை என் தேவனிடத்தில் கொண்டு போங்கள். அந்த வழக்கிலே உங்களை மீட்டுக் கொண்டு உங்களை உயிர்ப்பிப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேத வசனத்தை நீ நிதானமாய் கவனித்து பார். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உன்னுடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பையும். இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை கேட்கிற வழியிலே அநேக வழக்குகள் உங்களை விட்டு விழுந்து போய் கொண்டிருக்கிறது, அநேக பிரச்சனைகள் உங்களை விட்டு விழுந்து போய் கொண்டிருக்கிறது, அநேக காரியங்கள் உங்களை விட்டு விழுந்து போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டீர்கள். எந்த மாற்றமும் கிடையாது. சொல்லுகிறவர் மீண்டு வந்தவர், சொல்லுகிறவர் உயிர்த்தெழுந்தவர். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நேர உங்கள் வழக்குகளை கொண்டு போங்கள். அவர் உங்களுக்காக அந்த வழக்கை ஜெயித்து கொடுப்பார். அல்லேலூயா. தேவ தூதர்கள் வருவார்கள், அந்த வழக்கை எல்லாம் விசாரிப்பார்கள், மாற்றுவார்கள், மீட்டுக் கொள்வார்கள், உயிர்ப்பிப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கேயும் தூக்கிட்டு ஓடாதீங்க உங்க வழக்கெல்லாம். உங்க வழக்கை கேட்கிறதற்கு ஒருவர் காதை திறந்த வண்ணமா இருக்கிறாராம். என் பிள்ளைகள் கூப்பிடுவார்கள் என்று சொல்லி இரவும் பகலும் என்னுடைய செவிகள் திறந்த வண்ணமா இருக்கிறது என்று சொன்னார். இரவும் பகலும் திறந்து வைத்திருக்கிற அந்த செவிக்கு நேராய் உங்க வழக்குகளை ஜெபத்தினால் வேண்டுதல் தெரியப்படுத்துங்கள். அந்த வழக்கு மாறும். அது எப்படிப்பட்ட வழக்காயிருந்தாலும் சரி, அந்த வழக்கை என் ஆண்டவர் ஜெயிப்பார். எப்படிப்பட்ட கண்ணிகளா இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் அந்த கண்ணிகளை எடுத்து போடுவார். பயப்படாதீர்கள். இப்படித்தான் வேதத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் பெயர் ஆசா. பயங்கரமான ஒரு போருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்களை எதிர்த்து போய் கொண்டிருக்கிறார்கள். போய் கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு விரோதமா அங்க இருக்கிற பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்தோம், இவர்கள் எங்களை மேற்கொள்ளுக நினைச்சு ஆண்டவரே உங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லி முடித்த அடுத்த செகண்ட் அந்த யுத்த களத்துக்கு வந்தவரின் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், அந்த வழக்கை விசாரிக்க தெய்வம் வந்தார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து அவர்தான் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எதற்காக தெரியுமா சொன்னா? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அந்த வழக்கை நான் கொண்டு வருவேன். நான் கொண்டு வந்து உங்களுக்கு விரோதமா யார் இந்த வழக்கை அனுப்பினார்களோ அவரிடத்தில் நான் விசாரிக்கும் பொழுது அது யுத்தமா இருக்கும். அந்த யுத்தம் உன்னுடையதல்ல, அந்த யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. உங்களுடைய யுத்தத்தை அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். உங்களுடைய வழக்கை அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவரிடத்தில் சொல்லி விடுங்கள். உங்களுக்காக அவர் நிற்பார். அதைதான் அவர் சொல்லுகிறார், உன்னை உயிர்ப்பிக்கிறேன் மகளே, உன்னை மீட்டுக் கொள்கிறேன் மகளே அப்படிங்கிறார். அல்லேலூயா. சரீரத்தில் எப்படியாப்பட்ட சஞ்சலம் இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. அந்த வழக்கை என் தெய்வத்தினிடத்தில் கொண்டு போங்கள். அவர் அந்த வழக்கை விசாரிப்பார். அந்த வழக்கை விசாரித்து உங்களுக்காக ஒரு காரியத்தை அனுப்புவார். அது சமாதானமா இருக்கும், அது உயிர்ப்பிக்கப்பட்டதா இருக்கும், அது ஆறுதலா இருக்கும், அது மீட்டுக் கொள்ளப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகள் போன் பண்ணி கேட்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி பிரச்சனைகள், ஐயா இந்த மாதிரி சஞ்சலங்கள், என்னையா பண்றதுன்னு அவங்க என்னிடத்தில் அவர்களுடைய வழக்கை கொண்டு வரார்கள். நான் தெய்வனிடத்தில் நடு சாமங்களில் அவரிடத்தில் நான் கொண்டு போகிறேன் அவருடைய வழக்கை. அவருடைய வழக்கை கொண்டு போகும்போது அவர் அவர்களுடைய வழக்கை விசாரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வழக்கை விசாரித்து அவர் உங்களுக்காக ஒரு நன்மையின் காரியத்தை அனுப்புவார். அவர் அனுப்பும் பொழுது உங்களுடைய வழக்குக்கு உண்டான நல் பதில்கள் உங்களுக்கு நிறைய இறங்கி வரும். உங்களுக்கு உண்டான நீதி அவரிடத்திலிருந்து வரும். உங்களுக்கு உண்டான நன்மைகள் அந்த நீதி உள்ள நியாயாதிபதியிலிருந்து வருவது அதிக நிச்சயம். உங்களுக்காக உண்மையா வழக்காடுறது யாருன்னு கேட்டா, உங்களுக்காக உண்மையா இருக்கிறது யாருன்னு கேட்டா, நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிற அந்த சராசரத்தை உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உண்மையா இருப்பார். உங்களுடைய வழக்கை உண்மையாய் விசாரிப்பார். உங்களுடைய வழக்கை உண்மையாய் விசாரித்து அந்த உண்மைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவது அதிக நிச்சயம். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். உங்க இருதயத்துக்கு தேவையான சமாதானமும் உங்களுக்கு தேவையான ஆறுதலும் இந்த செய்தியின் வேளையிலே அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே. காலை வேளையில உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வேலையும் எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். சில பேருடைய அவயத்தை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். சில பேருடைய எல்லா கண்ணிகளும் மாறிக்கொண்டிருக்கிறது, மாற்றி உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உயிர்ப்பித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
சில அவயத்தை பார்த்து அவர் சொல்லுவாரானால் அது நிச்சயமாய் உயிர்ப்பிக்கும். அந்த அவயத்தை மீட்டுக் கொள்வார். இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறீங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீட்டுக் கொண்டு நடத்த போவது அதிக நிச்சயம். ஒன்னே ஒண்ணு, உங்களுடைய வழக்கையெல்லாம் என் தேவனிடத்தில் கொண்டு போங்கள். உங்க வழக்கை தெளிவாய் விசாரிப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை அபரீத விதமாய் ஆசீர்வதித்து மீட்டுக் கொண்டு உயிர்ப்பித்து நடத்துவாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இந்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக வசனத்தை நீர் அனுப்பியிருக்கிறீர். உடைய 7 முறை புடமிடப்பட்ட இந்த புண்ணிய வசனத்தை அனுப்பியிருக்கிற ஆண்டவரே, உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா. உன்னுடைய வழக்கை நீ கொண்டு வரும் பொழுது நான் உன்னை மீட்டுக் கொண்டு உடைய வசனத்தை அனுப்பி உன்னை நான் உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்தில் மரித்து போயிருக்கிறார்களோ அவர்களை உயிர்ப்பிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் அவையெல்லாம் எதெல்லாம் செத்து போய் கிடக்கிறதோ, எதெல்லாம் பலவீனத்தில் குன்றி போய் இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் நீர் இப்பொழுது ஆண்டவரே உடைய வல்லமை அனுப்பி பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி சுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை நீ மீட்டுக் கொண்டு நடத்த போற உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் இந்த பிள்ளைகளை அபரீத விதமாய் ஆசீர்வதித்து உயிர்ப்பித்து மீட்டுக் கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. சாட்சியுள்ள பிள்ளைகளை அனுப்பாட்டுங்க. உன் கரத்துல கூட ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். உங்களை வாழ வைக்க போகிறார். உங்க வழக்கை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். பயப்படாதீர்கள்.